அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலம் நடைபெறக்கூடிய நன்மைகள். இவ்வளோ நாளாக சனி பகவான் எங்கே இருந்தார், இப்போ வரக்கூடிய இடம் எங்கே, என்ன நன்மை, என்ன தீமை, என்ன பரிகாரம், எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இப்போ பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 12 கட்டங்கள் அப்படிங்கிறது தான் 12 ராசிகள். நல்லா தெரிஞ்சுக்கணும். காலச்சக்கரம்னு பேர் இதுக்கு. நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுடைய வீடு இது. அப்படி பார்க்கும் பொழுது இது முதலாவதாக இருக்கக்கூடியது மேஷம். மேஷம் அப்படிங்கிறது யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய வீடு. மேஷத்தில் யார் பிறக்கிறா? அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் நாம் பிறக்கிறோம். ஓகேங்களா? அப்போ முதல்ல ராசி வாரியாக நம்ம ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவ்வளோ நாட்களாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் தங்களுக்கு இந்த இடத்துல கும்பராசியில் இருந்தார். இந்த இடத்திற்கு பேர் கும்பம். இந்த இடத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராசியிலிருந்து எண்ணின்னு வந்தோம்னால் இது 11வது இடம் அப்படின்னு வரும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்தார். தற்சமயம் வரக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராசிக்கு அப்படியே பின்னாடி சைடு இருக்கிறதுனால 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 12ஆம் இடத்திற்கு பெயர் விரயஸ்தானம்னு பேர். விரயம் அப்படின்னா லெஸ் பிளேஸ், லாஸ், LOSS, LESS ரெண்டுமே வச்சுக்கலாம். அதுதான் விரயம். இப்போ இந்த மாதிரி விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்தால் என்ன பண்ணுவாருங்கிறத நமது புலிப்பாணி சித்தர் அந்த காலத்திலேயே பாடல்களில் பாடுறார். அதாவது எந்தெந்த இடத்துல என்னென்ன வந்தால் என்னென்ன நடக்குங்கிறத. அதை பார்த்தீங்கன்னா பாரப்பா 12 ஜென்மம் 2 பாங்கான முடவன் சஞ்சாரம் சீரப்பா சிரநோயும் உண்டாகும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா கொடி ஓடிப்போவான் வீரப்பா வெகுபேர்க்கு கொடியோனாகி விளங்குவான் புவிதனிலே விளம்ப கேளுங்கிறார். இதனுடைய விளக்கம் புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. இந்த 12ஆம் இடத்துல 1ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல சனி வரும்பொழுது என்ன நடக்கும்னா அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இருந்தாலும் நாம் நட்சத்திர ரீதியாக இது ரீதியாக பார்த்து மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் என்ன வருதுங்கிறது. பொதுவாக 12ல் சனி வந்தால் அவர் சொல்லியிருக்கிறது என்ன சொல்கிறார்? சீரப்பா சிரநோய். சிரநோய்னா என்ன? சிரம்னா தலை. பஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க சிரம் புறம் கரம் வெளியே நீட்டாதீர்கள். சிரம்னா தலை, கரம்னா கை. அப்போ சிரசில் தலை சம்பந்தமான நோயை கொடுக்குறாராம். சிரநோய் ஏற்படுத்துவர். மூளை, நரம்பு, தலைவலி, பித்தம் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது வருமா. அதுக்கப்புறம் சிவசிவா ஜலபயம். ஜலத்தில் தண்ணீரில் கண்டம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். சிலதெல்லாம் முன்னாடியே வாண்டட் பண்ணிவிட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம். இதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். தண்ணியில் நான்லாம் ஸ்விம்மிங்கில் ஃபஸ்ட்டு வருவேன். கடலில் குளிப்பேன், ஆற்றுல குளிப்பேன். எங்கே இருந்தால் தண்ணியை பார்த்துட்டுனா எங்கே பார்த்தாலும் இறங்கிடுவேன். நிறைய பேர் இதெல்லாம் பேச்சு வாக்கில் சொல்கிறது. அது நம்ம அதில் ஜாம்பவானாக இருக்கலாம். ஆனால் நமக்கு இந்த நேரங்காலமும் ஒத்து வரணும். இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு அடி எதுக்குமே அவ்வளோ ஆழத்துக்கு போகாமல் முன்னாடியே இருந்து குளிச்சுட்டு வர்றதுங்கிறது நம்மளுக்கு பாங்கானது. காப்பாற்ற குளிக்கவே வேண்டான்னு சொல்லலை, ஆனால் பாதுகாப்பாக குளிக்கிறோம். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அதான் சிவசிவா ஜலபயம்ன்ற ஒரே வார்த்தையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளும் சேதம். 12ஆம் இடம் விரயஸ்தானம்னு பேர். நான் முதலே சொன்னேன் லெஸ் பிளேஸ்னு. அப்போ விரயங்களை ஏற்படக்கூடிய இடத்துல இருக்கார் சனி பகவான். மேஷராசிக்கு விரயம், பொருள் சேதம் உண்டாகுது, சேர்த்தி வச்சது, அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். பொருள் சேதம் அப்படிங்கிறது சொல்கிறார். கூரப்பா குடி ஓடி போகும் என்பான். குடின்னா குடும்பம். இந்த மாதிரி டைமில் குடும்பத்தில் சஞ்சலம், பிரிவு. ஒரு நெல்லிக்காய் மூட்டை இருக்குது, இப்போ அவுத்து இப்படி கொட்டணும்னா எப்படி சிதறி போகும், ஒரு இடத்துக்கு ஒவ்வொன்று ஓடி போகுது இல்லை. அந்த மாதிரி ஃபேமிலியில் பையன் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், படிப்புக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம். அதாவது ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா வேலை செஞ்சிருந்து சந்தோஷமாக இருந்த குடும்பம் சனி 11ல் இருந்த பொழுது இந்த 12க்கு வரும் பொழுது இந்த மாதிரி ஸ்தானத்தை கொடுக்குறார். சிதறி போகிறோம். அப்பாவுக்கு புனேயில் ட்ரான்ஸ்ஃபர், அம்மாவுக்கு ஜார்க்கண்டில் வேலை, பையனுக்கு மெட்ராஸில் காலேஜ், எப்படி இது லிங்க் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுப்பார். அதான் குடி சிதறி போகும் அப்படிங்கிறார். புவித நிலை விளம்ப இந்த பூமியிலே இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு அமைப்பு. அதாவது புலிப்பாணி சித்தர் இந்த 12ல் சனி வந்தால் இந்த மாதிரி சிரமங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா 12ஆம் இடத்திற்கு மீனத்திற்கு வரார் சனி பகவான். மீனத்திற்கு வரும்பொழுது இதில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் உண்டு. சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி.
ஏன் சொல்கிறேன்னா சனி அங்கே வரும் பொழுது சனியினுடைய நட்சத்திரம் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடு அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடு, புரிஞ்சுங்களா? அந்த வீட்டுக்கு உண்டானதுன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவங்க இந்த இடத்துல வர்றாங்க, புரிஞ்சுங்களா? இப்போ இன்னொரு கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனி பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் யாரை பிடிக்கிறாருன்னா புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இதுதான் ஜென்மத்துக்கு வர்றார். இதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கிறது புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த மூணையும் எடுத்துக்கணும். இதில் புரட்டாதி நட்சத்திரம் யாருக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு சொந்தம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுக்கு சொந்தம். ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவானுக்கு சொந்தம். ஒரு ஜாதகமோ ஒரு நவகிரகத்திலேயோ மிகவும் முக்கிய வாய்ந்த கிரகம் அப்படின்னு எடுத்துட்டால் குரு புதன் சனி தான். இவங்க தான் நல்லதை செய்யக்கூடியவர்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுடைய சாரத்தில் தான் இப்போ வர்றார் சனி பகவான். இதெல்லாம் தெளிவாக விளக்கமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு 12ஆம் இடம் விரயம், அதனால் நான் முதல்ல சொன்ன பலன் இதெல்லாம் நடக்கும், எச்சரிக்கையாக இருக்கின்ற. ஆனால் இது இன்டீரியராக நம்ம உள்ளே போய் பார்க்கும் பொழுது தான் இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த கிரகம் இதில் இது 3 கிரகம், சனி மட்டும் இதில் இல்லை, 3 கிரகம் ஜாயிண்ட் ஆகுது. புதன் ஜாயிண்ட் ஆகுது யாருக்கு? புரட்டாதி நட்சத்திரத்துக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அவரோட நட்சத்திரம் சனியோடது. அந்த மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது சனியோட பெயர் மாதிரி அவருடைய வீடு. அவர் எதுவுமே பண்ண மாட்டார், அவர் ஜாலியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் வந்துடுறார். அப்போது எதுக்காக சொல்கிறேன்னா இவங்கள்லாம் இவருடைய நட்பு, சனி பகவானுடைய நட்பு கிரகங்கள். அப்போது இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்திற்கு வரும் பொழுது குருவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக மீனம்ங்கிறது குருவனுடைய வீடு, அங்கே தான் வரார். இப்போ கும்பத்திலிருந்து பயிற்சியாக இங்கே வரார். இங்கே வரும் பொழுது சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி பயப்படுற அளவு எந்த பிரச்சனையும் கிடையாது, சமாளிக்கக்கூடிய அளவு பிரச்சனைகளே கொடுக்குறாரு. சிறு சிறு விரயங்கள் ஏற்படும், சமாளிச்சுக்கலாம். எதற்காக இதை சொல்கிறேன்னா எச்சரிக்கையாக நம்ம இருந்துக்கணும். விரயம்ங்கிறது இப்போது 2 விரயம் இருக்குது, சுப விரயம் அசுப விரயம். பொதுவாக பணம் செலவாகணும்னு இருக்குது. வெட்டியை தொலைக்கிறது, தண்ட செலவு பண்ணுறது, திரும்பி வராது அப்படிங்கிற செலவு உண்டு. புத்திசாலியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுன்னு புத்திசாலியாக செலவு பண்ணுறோன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணிடலாம். வருது நமக்கு விரயமாக போகுது, முதல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடலாம், போகாது வேறு வகையில். ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம், ஒரு திருமணத்துக்கு செலவு சுப விரயம் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது தேவையான ஒரு இதை செய்யலாம். இப்படியெல்லாம் முக்கியமானதில் கொண்டு போய் பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னால் தேவையில்லாத வேறு மருத்துவ செலவு வராது, தண்ட வாகன பழுது வராது. இந்த மாதிரி இதெல்லாம் வெட்டி செலவுகள், அதிலிருந்து தப்பிக்கலாம். இப்போ 12ஆம் இடத்திற்கு சனி வரும் பொழுது பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது மேஷராசிக்கு உண்டு. 7.5 சனி ஆரம்பம். நிறைய பேர் அதை கேள்வி கேட்பாங்க. 7.5 சனி ஆரம்பிக்குது மேஷராசிக்கு. மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்தாலும் அதனுடைய 3 கிரகங்களுடைய நட்சத்திரம் புதன் குரு சனி இந்த 3 இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா புதன் வித்தைகாரகன், குரு ஞானகாரகன், சனி ஆயுள்காரகன். இவங்க 3 பேர் ஒன்று சேரும் பொழுது விரயங்களை கொடுக்க மாட்டார், நன்மையைத்தான் செய்வார். அதை போக நம்மளுடைய சொந்த ஜாதகத்தையும் எடுத்துக்கணும். இது பொதுவாக ஜென்ரலாக மேஷராசிக்கு தான் சொல்கிறேன். நம்மளுடைய சொந்த ஜாதகத்திற்குள்ள சனி பகவான் எங்கே இருக்கார், அவர் நன்மையை செய்கிறாரா, எந்த ஸ்தானத்தில் இருக்கார். இந்த 12 கட்டத்தில் சனி நம்ம சொந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு இடத்துல வீட்டிருப்பார். அப்போ வீட்டில் இருக்கும் பொழுது அவரும் நன்மையை செய்கிறாரா அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். 2வது, இந்த சனி பயிற்சி மட்டும் இந்த ஆண்டில் வரல, அவர் மட்டும் நமக்கு பலனை கொடுக்கல. ராகு பகவான், ராகு பயிற்சி நடக்குது. ராகுகேது பயிற்சி தனியாக போடுவோம், இதே மாதிரியே உங்களுக்கு விளக்கமாக அதனுடைய பலன்களை சொல்லுவோம். இருந்தாலும் இது அவரும் வரும்பொழுது ராகு இப்போ இருக்கிறதே, இப்போ சனி இருக்கிற வீட்டில் மீனத்தில் தான் இருக்கார். இந்த ராகுவும் சனியும் பார்த்தீங்கன்னா இவர் மார்ச்சில் பயிற்சியை மே மாதம் வரைக்கும் 2 பேரும் ஒன்றா பயணம் பண்ணுவாங்க, ஜேர்னியில் இருப்பாங்க, சனியும் ராகுவும். அப்போ என்ன பண்ணுவார்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நன்மை. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை மிதன ராசிக்காரர்கள், சுவாதி துலாம் ராசிக்காரர்கள், சதயம் கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பொதுவாக சனி பயிற்சி சரியில்லை. மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் போய் தன்னால் 9ல் நன்மை பண்ணார். இப்போ 10க்கு வரார். 10ஆம் இடத்துக்கு இங்கே இருக்கிற மிதன ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா இது 10ஆம் இடம் அப்படிங்கிறது வரும். அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானங்கிற இடத்துல கை வைக்கிறார். ஆனால் ராகு பகவானும் சனி பகவானும் சேரும் பொழுது ராகு திசையில் பிறந்தவர்கள் திருவாதிரை சுவாதி சதயம் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் இந்த தொழிலில் முடக்கத்தை கொடுக்க மாட்டார். சனியும் ராகுவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நட்பு, இனப்பிரியா தோழர்கள். அப்போ அவர் அனுகிரகம் பண்ணினார். ராகு கேது பயிற்சியில் இந்த 3 நட்சத்திரம் கவலை இல்லை, சனி பயிற்சியிலையும் கவலை இல்லை. குரு பயிற்சி அப்படிங்கிறதும் மே மாதத்தெல்லாம் நடக்குது. அப்போ பார்த்தோம்னா குருவுடைய நட்சத்திரம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. குரு எங்கே போகிறாரு? ரிஷபத்திலிருந்து இந்த மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்திற்கு போகும்பொழுது மிதுன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிஷம் அவருக்கும் நன்மையை செய்கிறார். அப்படி பொதுவாக கலந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த நான் சொன்ன 9 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நன்மையைத்தான் கொடுக்கும். 12ஆம் இடத்துல வந்துட்டார், விரயம்தான் நடக்கும். நமக்கு 7.5 சனி பிடிச்சிருச்சு, என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற பெரும் பயத்திற்கெல்லாம் நம்ம ஆளாக வேண்டாம். நன்மைகள் நடக்கும். ஏன்னா நட்சத்திர ரீதியாக நாம் பிறந்த தசாபுத்தி ரீதியாக நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் 3 நட்சத்திரம் ஒரு திசையில் பிறப்போம். அப்படி பார்க்கும் பொழுது இதில் சேர்றது குருவுடைய நட்சத்திரம் வருது, புதனுடைய நட்சத்திரம் வருது, சனியினுடைய நட்சத்திரம் வருது, ராகு கேது பயிற்சியில் அவங்களுடைய நட்சத்திரம் வருது, குரு பயிற்சியில் அவங்களுடைய நட்சத்திரம் வர்றதுனால இந்த 2.5 ஆண்டுகளுக்கு பார்த்திங்கன்னா மேஷராசி நேயர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம். 7.5 சனியினால் பயப்பட வேண்டாம், விரயச்சனியினால் பொதுவான ஒரு வாக்கியம். விரயச்சனினா என்ன, நான் ஜென்ரலாக ஒரே வார்த்தையில் முடிக்கிறேன். அதாவது சனி பகவான் ஆயுள்காரகன், ஆயிலை கொடுக்கக்கூடியவன் 12ஆம் இடத்துல விரையும் மறைஞ்சு போயிடுறார். அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும்? சிம்பிளாக எல்லாரும் சொல்கிறது தான். ஆயுள்காரகன் 12ல் மறைஞ்சிட்றார், லெஸ் ஆகிடுறார். அப்படின்னா ஆயுள் இல்லை, ஆயுளுக்கு கண்டம், இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கேன். அது அப்படி அல்ல, அதை மட்டும் சொல்ல முடியாது. நட்சத்திரங்கள் எதாவது பார்க்குது, எந்த கிரகம் அது கூட ஜாயிண்டு, எவன் நட்பு, எவன் பகை, எந்த கிரகம் உச்சம், இப்படி எல்லாம் பார்த்து பண்ணும்பொழுது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அதில் இந்த சனி பகவான் 12ஆம் இடம் விரயச்சனி நமக்கு ஏதாவது பாதிப்புகள் பண்ணுமா அப்படிங்கிறதை ஒரு முறை நல்ல தெளிவான நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை காமிச்சு அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னால் இந்த வரக்கூடிய சனி பயிற்சி மேஷராசிக்கு மிகவும் நன்மை வாய்ந்ததாக அமையும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.